ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து பேச்சுலருக்கு பிகினர்ஸ் இல்லைங்க, எல்லாருக்குமே இந்த மிஸ்டேக் வருவது உண்டு. இந்த மிஸ்டேக் கிச்சன்ல குக் பண்ணது ஈஸியா குக் பண்ணிடலாம். வரக்கூடிய மிஸ்டேக்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட மெயின் டிப்ஸ், அதாவது இன்ஸ்டன்ட் கிச்சன் டிப்ஸ். இந்த மிஸ்டேக்கை நீங்க நான் மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய செஃப் கூட பண்ணுவாங்க. ஆனா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணுங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு சில நேரத்துல நம்ம கிரேவி பண்ணும்போது நமக்கு தெரியாமையே கொஞ்சம் உப்பு கூடி போயிடும். உப்பு கூடி போயிட்டுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பெரிய பொட்டேட்டோ எடுக்கணும். அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு பெரிய பெரிய துண்டா வெட்டி அந்த கிரேவில போட்டுறணும். நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த கறியில இருக்கக்கூடிய அந்த உப்பு வந்து இந்த பொட்டேட்டோ வந்து உறிஞ்சி எடுத்துரும். அப்ப நம்ம அந்த கிரேவி வந்து நார்மலா எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கும். இப்போ உங்கள்ட்ட பொட்டேட்டோ இல்லையா, டோன்ட் வரி. என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு கோதுமை மாவு எடுத்து சப்பாத்திக்கு உருண்டை உருட்டது மாதிரி உருட்டிட்டு அந்த உருண்டையை இதே மாதிரி கிரேவில போட்டுட்டு கொஞ்ச நேரம் பாயில் பண்ண விட்டீங்கன்னா, பொட்டேட்டோ எந்த அளவுக்கு வந்து அந்த உப்பு தன்மையை உறிஞ்சி எடுக்குதோ அதே மாதிரி இந்த மாவும் அதோட உப்பு தன்மையை வந்து உறிஞ்சி எடுத்துரும். நார்மலா உப்பு குறைஞ்சி அதே டேஸ்டில நமக்கு சாப்பிட முடியும். ஒரு சில நேரத்துல நம்மளோட கிரேவில புளிப்பு கூடி போயிடும், இல்லைன்னா தக்காளி அதிகமா சேர்த்து புளி ஆயிரும். இந்த மாதிரி புளியா இருக்கக்கூடிய டைம்ல ஒரு வெல்லம் போட்டீங்கன்னா, அதாவது ஜாங்கிரி போட்டு நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா அந்த கறியும் டேஸ்டா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய புளிப்பு தன்மையும் குறைஞ்சிரும். அதுக்காக அதிகமா ஜாங்கிரி சேர்த்துறாதீங்க, அளவோட சேருங்க. கிரேவில காரம் அதிகம் ஆயிடுச்சா வரியே பண்ணாதீங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து நல்லா கட்டியா தேங்காய் பால் எடுத்து இந்த கிரேவில விட்டீங்கன்னா அதோட காரத்தன்மை குறைஞ்சிரும். தேங்காய் பால் இல்லையா, கட்டியான தயிர் புளிப்பில்லாததை எடுத்து நல்லா பீட் பண்ணிட்டு இந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்க கீழே இறக்கும் போது கிரீமியாவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்டியாவும் இருக்கும். ஃப்ரெஷ் கிரீம் இருக்கா, அது கூட நீங்க ஆட் பண்ணலாம். ஆனா எல்லார் வீட்லயும் எப்பவுமே ஃப்ரெஷ் கிரீம் இருக்கணும்னு கிடையாது. அதனாலதான் தேங்காய் பாலையும் தயிரையும் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சமைக்கிறத விட கிரேவி டேஸ்டா இருக்கும், அதே நேரத்துல யாருக்கும் நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது. ஒரு சில நேரத்துல வெந்தயம், அதே நேரத்துல பாவைக்காய் இதெல்லாம் வந்து சமைக்கும் போது ஒரு கசப்பு தன்மை வந்துடும். இந்த கசப்பு தன்மை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல கொஞ்சோண்டு கீ வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்க கீழே இறக்கி வச்சீங்கன்னா அந்த கசப்பு தன்மை அந்த கிரேவில இருக்காது. கீக்கு கூட கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் போது காரம், இனிப்பு, உப்பு, புளிப்பு எல்லாமே பேலன்ஸ்டா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில நேரத்துல நம்ம குக் பண்ணும்போது குழம்பு கட்டி ஆயிடும், ஆனா அதுல பச்சை ஸ்மெல் போகவே போகாது. இந்த பச்சை ஸ்மெல் போகணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்க கொஞ்சம் கூட அதுல தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா பாயில் பண்ண விடணும். நல்லா பாயில் பண்ணி அதுல எண்ணெய் மேல மிதக்கும் போது நீங்க அடைச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பச்சை ஸ்மெல் அந்த கறியில இருக்காது. எல்லாம் ஆட் பண்ணோம், நல்லா தான் கறி வச்சோம், ஆனா ஒரு சில நேரத்துல அந்த கறி டேஸ்டே வராது. அப்படி உள்ள சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா, கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு அதுல வந்து கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி கீழே இறக்குனீங்கன்னா அந்த கறியும் மனமா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 நான் வந்து போடுறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவை சேவ் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.